ஞானசேகரனுக்கு பின்னால யாரெல்லாம் இருந்தாங்க? அந்த ஒரு சார் தானா? இல்ல எவ்வளவு சார்கள் இருந்தாங்க? அந்தந்த சார்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க? ஆட்சியிலேயே இருந்தாங்களா, கட்சியில இருந்தாங்களா? இதெல்லாம் வெளியில வந்துடும். அதனால இவங்களுக்கு காவல்துறையை எப்படியாவது காப்பாற்றணும். அமைச்சராகவும் இருக்கலாம், ஒரு பிக் ஷாட் தான். கண்டிப்பா ஒரு பெரிய ஆள் தான், சந்தேகமே கிடையாது. ஆடி கார்லாம் நீங்க உங்ககிட்ட ஆடி கார் இருக்கா? எங்கிட்ட ஆடி கார் கிடையாது. உண்மை ஒரு நாளைக்கு கண்டிப்பா வெளியில வரத்தான் போறது. அது வெளியில வராம இருக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் போட முடியுமோ, 25 கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல. ஏன்னா 5 பெரிய பெரிய வக்கீல்கள், முகுல் ரோஹத்கி மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம், அவங்கெல்லாம் ஒரு சிட்டிங்குக்கு 25-30 லட்சம் கேட்பாங்க. வர்ற நாட்கள்ல உதயநிதி இந்த மாதிரி ஏதாவது வழக்குல மாட்டுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அரசியல் முதிர்ச்சி வந்தாச்சுன்னு சொன்னா மாட்ட மாட்டார். அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இன்னும் வரல. அவர் இன்னும் அவருக்கு இன்னும் அந்த பக்குவம் வரவே இல்லை. உண்மையா ஒரு பக்குவம் வரல. அதனால இன்னும் கூட இந்த மாதிரி வாய் துடுக்கு பேச்சு நிறைய பேசுவாரு. அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத அவருக்கு புரியாது. புரிஞ்சாலும் கூட வேணும்னே பேசிக்கலாம். ஏன்? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? கிளாஸா இருக்கேன்ப்பா. உதயநிதிக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. என்ன மனுக்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்கள் தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்றம். உதயநிதியின் பேச்சை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான என அறிவிக்கவும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய கூறி மனுக்கள் தள்ளுபடி. இது மனுக்கள் இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. உதயநிதியின் மீதான மனுக்கள் தள்ளுபடி வழக்கில் மனுக்கள் தள்ளுபடி அப்படின்னு சொன்னா உதயநிதி குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லலை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எவ்வளவோ மனுக்கள் போட்டிருக்காங்க, வழக்குகள் பதிவு பண்ணிருக்கிறாங்க. 5 மாநிலங்களில் வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, ஆந்திரா, ஐ திங்க் குஜராத் ஆர் சம் அதர் பிளேஸ், 5 இடத்துல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வழக்குகள் இருக்கு. அந்த 13 வழக்குகளையும் ஒட்டு மொத்தமாக குமிச்சு ஒரே இடத்துல நீங்கள் வழக்கு நடத்த வேண்டும் அப்படின்ட்டு இவங்க இன்னொரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. ஓகே, இந்த மனு வேறு. இந்த மனு 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவில் 3 இடத்துல அவங்க வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி இது அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு புறம்பானது. அதனால ஆர்டிகிள் 32 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சட்டப்பிரிவு 32, அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு 32. உங்களுக்கு தெரியும், அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 370 நம்ம காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து கொடுத்தோம். அதை நீக்கிட்டாங்க பாருங்க. அதே மாதிரி 32 அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 32 வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு கொடுத்த சுதந்திரம், அதாவது ஒரு தனி மனித சுதந்திரம் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில். அந்த சுதந்திரத்திற்கு பங்கம் விளைவிக்குமாறு யாராவது ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நமக்கு அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்வதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். ஆர்டிகல் 32 அப்படின்னு சொன்னால் தனி மனித சுதந்திரத்திற்காக ஒரு மனிதன், ஒரு குடிமகன் நீதிமன்றத்தை அணுக முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வழக்கை நீங்கள் 32 எப்படி போட்டீங்க அப்படின்ட்டு அந்த பேலா திரிவேதி கேட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்காங்க. 32 படி இது வர முடியாது. ஏன்னா இதில் உங்களுக்கு எந்த விதமான அந்த 32 விதி மீறல் கிடையாது. அதாவது இதற்கு விரோதமாக அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ நம்ம என்ன அவர் சொன்னார், உதயநிதி என்ன பேசினாருங்கிறதுக்கு நம்ம வரலாம். உதயநிதி என்ன சொன்னார், சனாதனம் அப்படிங்க, நீங்கள் சனாதன ஒழிப்பு மாநாடு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க, சனாதன வெறுப்பு மாநாடுன்னு பேர், எதிர்ப்பு மாநாடுன்னு பேர் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒழிப்பு மாநாடுன்னே வச்சுருக்கீங்க, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சனாதனம் என்பது டெங்கு மலேரியா கொசு மாதிரி இந்த சனாதனத்தையும் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு, அந்த ஸ்பீச்சில் என்னென்னலாம் எழுதி கொடுத்துருந்தாங்களோ கம்யூனிஸ்டுகள், அந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் என்று சொல்லிக்கொள்கிற பிற்போக்கு எழுத்தாளர்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ. ஏன்னா அவங்க 3000 வருஷத்துக்கு முன்னால் கதையை தான் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நான் பிற்போக்குன்னு நான் சொல்கிறேன். முற்போக்குன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு என்ன, ஒரு தலித்தை நாளைக்கு ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு சயின்டிஸ்டாக பார்க்கணுன்னு கவர்னர் ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அது முற்போக்கு.
இது பிற்போக்கு. அதாவது 3000 வருஷம் முன்னால் நடந்ததெல்லாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அதனால் பிற்போக்கு. அந்த பிற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் எழுதி கொடுத்த அந்த இதெல்லாம் படிக்கிறார் அவர். இதில் எங்கேயாவது உங்களுக்கு இதுக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது, நீதிமன்றத்துக்கு அணுக முடியாதுங்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க 32ங்கிற ஷரத்தில் இது வராது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களே என்ன சொல்கிறாங்க, அவங்களே முன்வந்த அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிக்கிட்டு வேறே ரூட்டில் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணுங்க அதை. நாங்கள் இதுக்கு வேறு விதமாக ரெமெடி சொன்னோன்னா இதுக்கு ஒரு தீர்வு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மற்ற 13 வழக்குகள் எப்படி எந்தெந்த ஷரத்தில் போட்டிருக்காங்களோ, அதாவது ஒரு சட்டப்பிரிவுன்னு சொன்னால் ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் எல்லாத்தையுமே சவுக்கு சங்கர் மாதிரி குண்டாஸ்லையோ இல்லைன்னா திருவண்ணாமலை விவசாயிகள் மாதிரி நீங்கள் குண்டாஸ் போட முடியாது சார். குண்டாஸ் போடுறதுக்கு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. அதாவது இந்தந்த குற்றங்கள் தான் இந்தந்த சட்டப்பிரிவுகளில் வரும் அப்படின்னு இருக்குது. ஓகே, நீங்கள் எல்லாத்துக்குமே குண்டாஸு, எல்லாத்துக்குமே கஞ்சா கேஸு அப்படின்னு சொன்னோன்னா அது சரிப்படாது. அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது அவதூறு வழக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவதூறு வழக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு அடுத்ததாக, அதாவது அவதூறுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சமாச்சாரம். நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னோன்னா அது அவதூறு மாதிரி ஆகிடும். ஆனால் அதை விட இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம துணை முதல்வர் பேசியிருக்கார். எப்படின்னா, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், டெங்கு கொசு மாதிரி அடித்து கொல்லணும். அப்படின்னா என்ன, புகையை வச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. புகை வச்சு தான் கொள்வாங்க. அப்படின்னா இந்துக்களெல்லாம் புகையை வச்சு கொல்ல போகிறீங்களா அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு சாதாரண மனிதன், இப்போ தமிழ் மாதிரியோ வாசுதேவன் மாதிரியோ ஒரு சாதாரண மனிதன் பேசினால அதுக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் எல்லாம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு குடும்பத்தில், அதாவது கருணாநிதியினுடைய குடும்பத்தில் தன்னைத்தானே நீங்கள் சொல்லிக்கிறீங்க, கருணாநிதியின் பேரன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல பாப்புலராக புகழ்பெற்ற, எதற்கு புகழ்பெற்றன்னு என்ன கேட்காதீங்க, எப்படி எல்லாமோ புகழ், நல்லதுக்கும் புகழ் கிடைக்கும், கெட்டதற்கும் புகழ் கிடைக்கும். ஞானசேகரன் மாதிரி புகழ் கிடைக்கும். அங்களுக்கு கூட ராமசாமி நாயக்கருக்கு கூட புகழ் கிடைச்சிருக்கு. ஆனால் இவங்க கொடுக்குற புகழ் வேறு. இப்போ உண்மையிலேயே அவருக்கு என்ன மாதிரி புகழ் இருந்தது அப்படிங்கிறது அந்த நிர்வாண சங்கம், ஜெர்மனி நிர்வாண சங்கம் வரைக்கும் மேட்ரு வெளியில் வந்தாச்சு. அதனால் புகழ் அப்படிங்கிறது நான் சொன்னது ஒரு நியூட்ரல் இதுதான். நல்ல புகழ் கெட்ட புகழ் நான் சொல்லலை. அவர் நல்ல 5 ட்ரிப்பு முதல்வராக இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. அதனால் அந்த புகழ் இருக்கத்தான் இருக்கும். அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த காயின் வெளியீட்டு விழாவில் சொல்லலையா, அந்த சமாதியில் போயிட்டு 5 ட்ரிப்பு அவர் முதல்வராக இருந்திருக்கிறாரு. அந்த மரியாதை நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய அங்கத்தினராக நீங்கள் ஒரு அமைச்சருங்கிற பதவியில் உட்காந்துக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு மேல் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி பேசுனீங்கன்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், பல பேரை போய் சென்று அடைந்து விடும். அப்போது உங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தூண்டப்படுவார்கள், கலவரம் தூண்டப்படும். உங்களுடைய பேச்சினால ஏதாவது கலவரம் தூண்டப்படுகிறதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ அதனால் இந்த 2 விஷயத்துல தான் இந்த மேட்ரு. கலவரம் தூண்டப்பட்டதுன்னு சொன்னால் மத நல்லிணக்கம் போயிடும், சமூகத்தில் எக்கச்சக்கமான உள்நாட்டு கலவரம் ஆரம்பிச்சிடும், வன்முறை சம்பவங்கள் நிகழும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் காரணமாக, உங்களுடைய பேச்சு காரணமாக இருந்தது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லணும். இந்த 2 விஷயத்தை தான் அவங்களுக்கு இந்த வழக்கு இந்த ரெண்டு கோணத்தில் தான் அலசப்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன, அது எப்போ இங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நூபுர் சர்மா இஸ்லாமிய மத நூல்களில் இருக்கிற ஒரு மேட்ரை சொன்னதுக்கே அவங்களுக்கு கொலை மிரட்டல் வந்தது. அதுக்கப்புறமா அது சுப்ரீம் கோர்ட்டில் தான் கேஸ் போட்டாங்க. அப்புறம் அவங்க போய் இதே மாதிரி கேட்ட உடனே, ஒன்றால் தான் நீ தான் துடுக்குத்தனமாக பேசிட்ட, ஒன்றால் தான் நாடே கொந்தளிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் த கஃப் ரிமார்க் அப்படிம்பாங்க இல்லையா. அதாவது நீதிபதி எழுதி தீர்ப்பு கொடுக்கறது ஒன்று, அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இன்னொன்று. அதாவது இந்த மாதிரி கருத்து கூறுவதுங்கிறது இன்னொன்று. இந்த மாதிரி அவர் கருத்து கூறியது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த வழக்கே இன்னும் முன்னுக்கு வரல.
இந்த வழக்கு எப்போ முன்னுக்கு வரப்போகுது? ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை மொத்தமாக நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்ககிட்ட ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன, கரெக்டு. எதை ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க ப்ரியாரிட்டி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர் பேசும்பொழுது அது சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதே மாதிரி அடுத்தவன் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கை கொடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இந்த கேஸை ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடித்து தீர்ப்பு வழங்கணும். எந்த தீர்ப்பு வேணாலும் வழங்குங்க, சட்டத்திற்குள்ளே என்ன தீர்ப்பு இருக்கோ அதை வழங்குங்க, பரவாயில்ல, தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆதங்கத்தை தான் நம்ம நாட்டில் எல்லாருமே, பெருவாரியான மக்களுக்கு இந்த ஒரு ஆதங்கம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உதயநீதியை பொறுத்த வரைக்கும் அதான் இந்த மாதிரி இந்த உதயநீதி மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி சமூகத்திற்கு எதிராக பேசுபவர்கள், ஒரு மதத்திற்கு எதிராக பேசுபவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக பேசுபவர்கள், இவங்களுக்கு தான் எப்படி தைரியம் வருது அப்படின்னா இந்த நீதித்துறையினுடைய கால தாமதத்தினால தான். சார், அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, வர்ற நாட்களில் உதயநிதி இந்த மாதிரி ஏதாவது வழக்கில் மாட்டுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவருக்கு இன்னும் அரசியல் முதிர்ச்சி வந்தாச்சுன்னு சொன்னால் மாட்ட மாட்டார். அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இன்னும் வரலை. அவர் இன்னும் அந்த அதாவது திரைப்படத்தில் எழுதி கொடுக்குற டைலாக் படிக்கிறோம். ஒரு கதாநாயகி கூட ஒரு பாடல் காட்சி, அந்த மரத்தை சுற்றி 2 பேரும் டூயட் பாடிக்கிட்டு ஆடுறாங்க. அந்த மனப்போக்குலேருந்து அவர் இன்னும் வெளியில் வரலை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவருடைய பேச்சுவார்த்தை எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ஆழமாக அந்த பொறுப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமை தமிழ். அதாவது நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் பண்பட்டவர் ஆகிடுவீங்க, செதுக்கப்பட்டவர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, பக்குவம் ஆகிடுவீங்க. ஆனால் அவருக்கு இன்னும் அந்த பக்குவம் வரவே இல்லை. உண்மையாக அவருக்கு பக்குவம் வரலை. அதனால் இன்னும் கூட இந்த மாதிரி வாய் துடுக்கு பேச்சு நிறையா பேசுவார். அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத அவருக்கு புரியாது. புரிஞ்சாலும் கூட வேணும்னே பேசிக்கலாம். ஏன்? நான் கருணாநிதியினுடைய பேரன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் இருக்கு இல்லையா, அந்த ஆணவம் உள்ளுக்குள்ள அந்த ஆணவம் இருக்க என்னாகும், இந்த மாதிரி தவறுகள் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாகத்தான் செய்ய போகிறார் அவர். அப்போது அது மாதிரி இன்னும் அதிகமான வழக்குகள் ஏற்படும். ஆனால் உச்சநீதிமன்றம் இது போன்ற வழக்குகளை முதன்மை கொடுத்து எடுத்து விசாரித்து தீர்ப்பு வழங்கினால் இது மாதிரியா இருக்கிற இந்த சக்திகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கும், தடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். உச்சநீதிமன்றம் கையில் தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஞானசேகரனுடைய விவகாரம் அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதில் அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறது எஃப்ஐஆர் எவ்வளவு நேரம் டவுன்லோட் செய்யும்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. விளக்கமாக சொல்லணும்னா, அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி வன்கொடுமை எஃப்ஐஆர் ஆவணம் எவ்வளவு நேரம் டவுன்லோட் செய்யும் வகையில் இருந்தது, மாணவி தொடர்பான விவரங்களை வெளியிட்டது யார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை பற்றி எப்படி யோசிக்கிறது? உச்சநீதிமன்றத்துக்கு போன காரணமே இவங்க போனது தான். அதாவது ஹைகோர்ட் ரொம்ப கிளியராக ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு அவங்க சில கேள்விகளெல்லாம் ஓரலாக கேட்டிருக்காங்க. முக்கியமாக அதை நம்ம கவனிக்கணும். அதாவது காவல்துறை மீது காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்கள், விசாரணை பண்ணிவிட்டு காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்கள், அந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஓரலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு யார் அது அத்தாரிட்டி கொடுத்தது, அருணுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தது இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது ரெண்டையுமே அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. அவங்க நிறுத்தி வச்சது இந்த காவல்துறை மேலே எடுக்க வேண்டிய நடவடிக்கையை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க, இது எங்களுடைய லெவலில் இந்த மேட்டர் நடக்கவே இல்லை. இது அந்த முதல்ல ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் போர்ட்டல் இருக்குது இல்லையா, நேஷ்னல் கிரைம் அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல், அது மாதிரி எதுவும் ஒன்று இருக்குது. அந்த போர்ட்டலுக்கு மாற்றும் போது நடந்தது தான். இதில் அரசுக்கோ அல்லது காவல்துறையை எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இந்த டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஏன்னா காவல்துறையை நீங்கள் ஃப்ரீயாக கையில் விலங்கில்லாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, கட்டி போடாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, காவல்துறை மொத்தமாக எடுத்துருவாங்க. உண்மை என்னங்கிறத கீழே இறங்கி அதிரடி பண்ணி உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சிருவாங்க. ஞானசேகரனுக்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தாங்க? அந்த ஒரு சார் தானா? இல்லை எவ்வளவு சார்கள் இருந்தாங்க? அந்தந்த சார்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க? ஆட்சியிலேயே இருந்தாங்களா, கட்சியில் இருந்தாங்களா? இதெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால இவங்களுக்கு காவல்துறையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற இதுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிடுச்சு. எப்படி மணல் கொள்ளையில் 7,000 கோடி ரூபா சுரண்டி இருக்கும், 123 கோடி ரூபா தான் அரசுக்கு இது கட்டினீங்க, வருமானமாக கட்டினீங்க, வரியாக கட்டினீங்க. பாக்கி 6,000 சில்லற கோடி ரூபா சாப்பிட்டாச்சு. அப்போது இதுக்கு இந்த கூட்டு கொள்ளையில் உடந்தையாக இருந்தது கலெக்டர்கள். அந்த கலெக்டர்களை இவங்க காப்பாற்றணும் இல்லையா? அதுக்காக தானே அந்த கலெக்டர்களை தூண்டி விட்டது. நீங்கள் இடிக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அதுலேயே நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அரசே அவங்களுடைய மனுவில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க கோ அப்ளிகண்ட்டாக. எனவே அது ஹைகோர்ட்லேயும் குட்டு வச்சாச்சு, சுப்ரீம் கோர்ட்லேயும் குட்டு வச்சாச்சு. இப்போது அந்த மேட்ரு ஆல்மோஸ்ட் அந்த மண்டி போட்டுற, அதாவது அரசு மண்டி போடுற லெவலுக்கு வந்தாச்சு. மண்டி போட்டு ஐயா மன்னிச்சிருங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் இவ்வளோதான் சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே அவங்க ஜாஸ்தி ஒன்றும் சொல்லலை. அதுக்காக ஞானசேகரன் தப்பு செய்யலை, இல்லை அருண்குமார் தப்பு செய்யலை, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு அவங்க அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. கூடவே இன்னொரு விஷயம் சொல்லிருக்கிறாங்க, அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் செய்யும் விசாரணைக்கு இந்த தீர்ப்பு எந்த விதத்திலும் தடங்கலாக இருக்காது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க, அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னு சொன்னால், அவங்களுக்கு ஜூரிஸ்டன் இருக்குதுன்னு சொன்னால் அங்கேயும் நீங்கள் போங்க. உண்மை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வெளியில் வரத்தான் போகிறது. அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் போட முடியுமோ, 25 கோடி ரூபா செலவானாலும் பரவாயில்ல. ஏன்னா 5 பெரிய பெரிய வக்கீல்கள், முகுல் ரோஹத்கி மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், அவங்கெல்லாம் ஒரு சிட்டிங்குக்கு 25-30 லட்சம் கேட்பாங்க. இந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் அரசை காப்பாற்றணும், போலீஸை காப்பாற்றணுங்கிற கேசஸ்க்கெல்லாம் அவங்க 1 கோடி ரூபா கூட ஃபீஸ் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு 25 கோடி ரூபா செலவானாலும் பரவாயில்ல. எப்படி செந்தில் பாலாஜியை நம்ம காப்பாற்றினோம், ஞாபகம் இருக்கா? பொன்முடியை எப்படி காப்பாற்றினோம், அது மாதிரி இதுக்கும் அவங்க கவர்மெண்ட் செலவு பண்ணி உண்மையை வெளியில் வராமல் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க பண்ணுவாங்க. எல்லாமே பாருங்கள், உச்ச நீதிமன்றம் நினைத்தால் உண்மை வெளிவரும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, செந்தில் பாலாஜி, பொன்முடி 2 பேருமே அமைச்சர் தான். இதில் ஏதாவது அமைச்சர் ஏதாவது இருக்காங்களா? அந்த சார் அமைச்சரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அமைச்சராகவும் இருக்கலாம், அமைச்சர் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பிக் ஷாட் தான். கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் தான், சந்தேகமே கிடையாது. நான் ஆடி கார்லாம், நீங்கள் உங்கள்கிட்ட ஆடி கார் இருக்கா? எங்கிட்ட ஆடி கார் கிடையாதுப்பா. ஆடி காரில் வரவங்க ஐயா கண்ணு தான் ஆடி காரில் வரணுங்கிறது கிடையாது. அமைச்சர்களும் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்களும் வருவாங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க. அதாவதுங்க, இது ஒரு நாள் நடக்கிற சமாச்சாரம் கிடையாது. தமிழ் தெரிஞ்சுக்குங்க. அந்த ஞானசேகரனுக்கு அந்த காம்பவுண்டில் எங்கெங்கெல்லாம் புதர் இருக்குது, எங்கே சாக்கடை இருக்குது, எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குது, மேடு இருக்குது, எங்கெங்கெல்லாம் மறைவு இருக்குது, எங்கெங்கெல்லாம் கேமரா வச்சுருக்குறாங்க, எந்தெந்த கேமராலேருந்து எந்தெந்த ஆங்கிளில் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. கிரிமினல் மைண்டட் பீப்புளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, அந்த பக்கம் போய் ரெக்கி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெக்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த இடத்த மொத்தமாக பார்த்துக்குவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு அங்கே போய் நிற்பாங்க. கரெக்டாக 8 அடியில் இந்த கம்பம் வரும், 9 அடியில் இந்த சாக்கடை வரும், 10 அடியில் அந்த புல்மேடு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ரெக்கி பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது மனசுலேயே கண்ணோட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் நடந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு தைரியம் வந்துச்சு. உடனே இதில் பல்கலைக்கழகத்தில் அந்த கமிட்டி இருக்கும் இல்லையா, பெண்கள் பாதுகாப்பு கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இது நிர்பயா இதில் கைட்லைன்ஸ் படி, விசாகா கைட்லைன்ஸ் படி, அதன்படி அந்த பொண்ணு தைரியமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இது மாதிரி அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. இதுக்கு முன்னால் நடக்கலான்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அன்னைக்கு கூட ஒருத்தன் காருக்குள்ளே வந்திருக்கான், காரில் உள்ளே வந்திருக்கான், ஒரு 7 மணி போல் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த இருட்டில் வந்திருக்கான்னு சொன்னோன்னா, காரை உள்ளே விட்டது யார்? காருக்குள்ளே தைரியமாக அவ்வளோ தூரம் வர்றதுக்கான தைரியம் யாருக்கு வந்தது 7 மணிக்கு மேலே? ஆடிக்காரா? ஆடிக்கார். அதனால்
பல ஆடியோ, BMW எல்லாம் பெரிய ஹை எண்டு கார்ஸ் தான், எல்லாம் 25 லட்சம் அந்த மாதிரி கார் தான். ஸோ இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கிறது இல்லை. இந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான் நான் இதை பார்க்கல. எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, ஒரே ஒரு சார் கிடையாது, பல சார்கள் இருக்கக்கூடும் அப்படின்னுட்டு. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் ஞானசேகரன் வாயை திறந்தா வரும். ஆனால் ஞானசேகரனுக்கு இப்போ வாய் திறக்கவே முடியாது, வலிப்பு வந்துருச்சு. அப்புறம் நாளைக்கு நாக்கு உள்ளே இழுத்துக்கும். இதெல்லாம் பிரச்சனை. அதனால் நீதித்துறை, ஜெயிலில் இருக்கிற அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க 3 பேரும் மனசு வச்சா தான் முடியும். லக்கிலி நீதித்துறை வந்து நம்ம திராவிட மாடல் அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஓரளவுக்கு இங்கே வந்து ஆர்எஸ் பாரதி மீடியா, ஆர்எஸ் பாரதி நீதிமன்றம்னு இருக்குது, இல்லாமல் இல்லை. அவரே சொன்னார் இல்லையா, நாங்கள் போட்ட பிச்சை தான் நீங்கள்லாம் வந்து நீதிபதிகளாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கும் நீதித்துறையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஆளுங்கட்சி முதல்வருடைய பாஷையில் சொல்லட்டுமா, அனுதாபி, அவர்களெல்லாம் டிஎம்கே அனுதாபிகளாக இருக்கலாம். ஒரு சிலர் நீதித்துறையில் இருக்கலாம், எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். அதனால் நீதித்துறை மட்டும் தப்பிச்சிருச்சு. காவல்துறை, ஜெயில், சிறைத்துறை, அந்த ரெண்டுமே இன்றைக்கி வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் இதில் வந்து உண்மை வெளிப்படாது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.